வெல்கம் டு சென்னை சமையல் டைரி. நான் இன்னைக்கு செய்ய போகிறது பன்னீர் 65. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பன்னீர் 65 செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு சில்லியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இதை பிசைஞ்சிட்டோம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சாதான் நம்ம பன்னீரில் நல்லா ஒட்டும் மசாலா. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். பேனும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். In the skylines, she got the looks, the good. Oh boy, I need her so bad in my life. Shawty, where you wanna go, 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 go? London, Paris, Tokyo. Oh, shawty, we could go. Don't need no luggage, nah, 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 nah. Don't need no stress, girl, nah, 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 nah. Just me and your songs alright, girl. I want nobody but you.
இப்போ நம்மளோட பன்னீர் 65 நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பன்னீர் ஹார்டாயிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துருங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துருங்க. இந்த மாவு மட்டும் குக் ஆச்சுன்னா போதும், பன்னீர் குக் ஆயிரும் சீக்கிரமாக. ஸோ இப்போ நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. நான் கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.